हाय हेलो नमस्ते मेरा प्रिय दोस्तों वेलकम बैक टू माय यूरास लर्न हिंदी इनकी நம்ம ஸ்போக்கன் ஹிந்தியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்களை எங்களுக்கு எங்களுடன் எங்களால் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி எந்த மாதிரியான வாக்கியங்கள் அமைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட வேற்றுமை உருபுகள்லாம் சேரும்போது தான் எங்களை எங்களுடன் எங்களுக்கு இந்த மாதிரியான அர்த்தங்கள்லாம் கொடுக்கும். அதாவது ஹம் கூட்டல் கோ ஹம் கோனா கோங்கிறது ஐ ஆள் கூ இந்த மாதிரியான அர்த்தங்கள்லாம் தரும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஹம் கூட்டல் கோ ஹம்கோனா எங்களை அப்படின்னு அர்த்தம். அடுத்து அதே போல் எங்கள் இடம் சே அப்படிங்கிறது இடம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இடம் இருந்து காட்டிலும் ஆக இந்த மாதிரியான அர்த்தம் கொடுக்கும். அப்போ எங்களிடம் அப்படின்னா ஹம் சே அப்படின்னு அர்த்தம். அடுத்தது உடன் அப்படின்னா கே சாத் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஹம் கூட கே சாத் வரும்போது ஹமாரே சாத் அப்படின்னு வரும், எங்களுடன் அப்படின்னு அர்த்தம் வரும். இப்போ இதை பயன்படுத்தி சில வாக்கியங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எங்களை ஆசிரியர் அழைக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு எங்களை அப்படின்னா ஹம்கோ அப்படின்னு அர்த்தம். ஆசிரியர்னா அத்தியாபக், அழைக்கிறார் அப்படின்னா புலாத்தே ஹை. ஹை அப்படிங்கிறது நம்ம ரெஸ்பெக்டாக பயன்படுத்தக்கூடியது. ஹம் அப்படிங்கிறது வரும்போது ஹை அப்படிங்கிறது ரெஸ்பெக்ட்லேயும் ப்ளூரல் ஃபார்ம்லேயும் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. எங்களை ஆசிரியர் அழைக்கிறார், ஹம்கோ அத்தியாபக் புலாத்தே ஹை. அடுத்தது எங்களுக்கு உணவு கொடு. இந்த இடத்துல கூ அப்படின்னாலும் கோ அப்படிங்கிறது தான் வரும். நம்ம கோ அப்படின்னா ஐ ஆள் கூ அதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு கூ அப்படின்றதுக்கு கோ அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ஹம்கோ உணவு அப்படின்னா கானா, தோ அப்படின்னா கொடு. ஹம்கோ கானா தோ, எங்களுக்கு உணவு கொடு. அடுத்தது சே அப்படிங்கிறத பயன்படுத்தி பார்க்கலாம் பாருங்கள். சே அப்படின்னா இருந்து காட்டிலும் ஆக இந்த மாதிரியான அர்த்தங்கள் பார்த்துருக்கோம். இப்போ எங்களிடம் அப்படிங்கும்போது ஹம் கூட்டல் சே ஹம் சே அப்படின்னு வரணும். ஹம் சே கஹியே, எங்களிடம் சொல்லுங்கள், ஹம் சே கஹியே அப்படின்னு அர்த்தம். அடுத்தது எங்களுடன் வா அப்படின்றதுக்கு உடன் அப்படின்னா கே சாத் அப்படிங்கிறது வரும்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஹம் கூட கே சாத் அப்படிங்கிறது சேரும்போது ஹம் கூட கே சேரும்போது ஹமாரே அப்படின்னு மாறும். அப்போ ஹமாரே சாத் வா அப்படின்னா ஆவோ, ஹமாரே சாத் ஆவோ எங்களுடன் வா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அவன் எங்களை விட பெரியவன். அவன் அப்படின்னா வஹ், விட அப்படின்னா சே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எங்களை விட ஹம்சே படா அப்படின்னா பெரியவன், வ ஹம்சே படாஹே அவன் எங்களை விட பெரியவன். அடுத்தது இது எங்களுடைய பள்ளி. எங்கள் உடைய அப்படின்னா கா கே கி இடத்துக்கு தகுந்த மாதிரி வரும்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த இடத்துல கா சவுண்டு நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ ஹம் கூட்டல் கா ஹமாரா, ஹம் கூட்டல் கா ஹமாரா அப்படின்னு மாறும். அப்போ ய ஹமாரா ஸ்கூல் ஹே, இது எங்களுடைய பள்ளி அப்படின்னு மாறும். ய ஹமாரா ஸ்கூல் ஹே, இது எங்களுடைய பள்ளி. அடுத்தது எங்களுக்காக என்ன கொண்டு வந்தாய். எங்களுக்காக அப்படின்னா ஹமாரே லியே. இதில் ஆக அப்படின்னா கேலியே அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ ஹம் கூட்டல் கேலியே ஹமாரே லியே அப்படின்னு மாறும். எங்களுக்காக அப்படின்னா ஹமாரே லியே. என்ன அப்படின்னா கியா, கொண்டு வந்தாய் அப்படின்னா லாயா. ஹமாரே லியே கியா லாயா, எங்களுக்காக என்ன கொண்டு வந்தார். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டோடையும் எல்லா வேற்றுமை உருபுகளையும் சேர்த்து படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே ஹிந்தியை லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பாய், தேங்க்யூ.